கொடைக்கானலுக்கு போய் போதை காளானில் இப்படி தேனை ஊற்றி பிசைந்து சாப்பிட்டா கவலையே படாதீங்க, உங்களை போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடும் என்று தரமாக எச்சரித்துள்ளார் காவல் துணை கண்காணிப்பாளர் மதுமதி. சுற்றுலா பிரியர்களின் விருப்பத் தேர்வான கொடைக்கானலுக்கு விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து செல்கின்றனர். குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் சிலர் வெளியிடும் மேஜிக் மஷ்ரூம் பதிவை பார்த்து வெளிமாநில இளசுகள் பலர் மலை கிராமங்களில் உள்ள தனியார் டென்ட்டுகள் மற்றும் தங்கும் விடுதிகளை தேடிச் செல்வது வழக்கமாக மாறி வருகிறது. இதையடுத்து மன்னவனூர், ஏரிச்சாலை, பாம்பார்புரம், பேரி ஃபால்ஸ், மேல்மலை கிராமங்களில் உள்ள டென்ட் கூடாரம், டூம் ஹவுஸ், ஏஃப்ரேம் உள்ளிட்ட விடுதிகளில் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்ட போலீசார் போதை காளான் மற்றும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டவர்களை சுற்றி வளைத்தனர். போதை காளானை விற்றதாக மன்னவனூர் கிராமத்தைச் சேர்ந்த ரகுபதி, கல்லறைமேடு பகுதியைச் சேர்ந்த பாண்டியராஜன், பாம்பார்புரம், பேரி ஃபால்ஸ் பகுதியைச் சேர்ந்த மணி ஆகியோரை கைது செய்தனர். கொடைக்கானல் ஃபர்ன்ஹில் பகுதியில் நேரடியாக களமிறங்கி போதை காளான்களை தேடிச் சென்று பறித்துக் கொண்டிருந்த மதுரை மேலூரைச் சேர்ந்த சூர்யா, ஊமச்சிகுளத்தைச் சேர்ந்த மகேஸ்வரன் ஆகிய MBA பட்டதாரிகளையும் போலீசார் கைது செய்தனர். இந்த சோதனையில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் சிக்கினர். 500 கிராமுக்கும் அதிகமான போதை காளான்களையும் கஞ்சாவையும் போலீசார் கைப்பற்றினர். இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் போதை காளான் குறித்து விளம்பரப்படுத்தும் நபர்கள் குறித்து விசாரித்து கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று காவல் துணை கண்காணிப்பாளர் மதுமதி எச்சரித்துள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் அரவிந்த்.